பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கிவிலோயா திட்டம் பிழையானது. ரிசார்ட். இலங்கையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வங்கிகளில் வைப்புச் செய்த மர்ம நபர். ராணுவத்தினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் மக்களின் பாதுகாப்பு மஹிந்த அணியின் நம்பிக்கை. ராஜபக்சக்கள் போல் மக்களை நாங்கள் ஒடுக்கவே மாட்டோம், அமைச்சர் நலிந்த ஜெயதிசு உறுதி. தமிழரசு கட்சியை கொழும்பு நலன்சார் அரசியலுக்குள் செல்ல விடாமல் பாதுகாப்பவர் ஸ்ரீதரனே ஜோதிலிங்கம். மக்கள் மறுத்தால் ஆட்சியிலிருந்து விலகுவோம், ஜேவிபி கட்சியின் அதிரடி பதில். விடுதலை புலிகளின் தலைவரது திருமண விவகாரம் தவறான கருத்துக்களை மீளப்பெற வலியுறுத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாது வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி, முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த தயார், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தவறன் அறிந்தும் கையாளாகாத நிலையில் அமைச்சர் ஹர்சன கவனஈர்ப்பு போராட்டத்தில் சாணக்கிய நம்பி சாடல். கிவிலோயா திட்டத்தால் புதிய குடியேற்றங்கள் வரப்போவதில்லை, தமிழர்களை உள்ளீர்ப்பதே இலக்கு என்கிறார் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க. பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படும் கிவிலோயா திட்டம் பிழையானது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்தார். வவுனியா சாளம்பை குளத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதராசாவினை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், பிரஜாசக்தி என்ற ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம், அதனூடாக குறித்த பிரதேசங்கள் முன்னேறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் குறித்த நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற போது குறித்த கிராமத்தில் இயங்குகின்ற கிராம அபிவிருத்தி சங்கம் உட்பட பல்வேறுபட்ட அமைப்புகளுடனோ கல்விமான்களுடனோ கலந்துரையாடப்படுவதில்லை. மாறாக அந்த தேர்தலிலேயே தற்போதைய அரசாங்கத்திற்கு போஸ்டர் போன்ற வேலைகளை செய்தவர்களை பிரஜாசக்திக்கு தலைவர்களாக நியமித்து அவர்களுக்கு கீழே அவர்கள் விரும்புகின்ற பலரை உறுப்பினர்களாக நியமித்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக அது மாறியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினை சாராத உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறித்த பிரஜாசக்தியில் தலைவர்களாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ சேர்க்கப்படாமல் செயல்படுவது ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடு. இந்த நாட்டிலே பேரினவாத சக்திகளுடைய கடந்த கால செயற்பாடினால் தனிநாடு கேட்டு ஒரு சமூகம் போராடிய வரலாறு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இனமத பேதங்களுக்கு அப்பால் அனுரகுமார திசாநாயக் என்ற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை வாழ்கின்ற மக்கள் இனமத பேதங்களுக்கு அப்பால் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததற்குரிய நன்றிக்கடனாக இன்று அந்தந்த கிராம ஊரவர்கள் தாங்கள் விரும்பி தெரிவு செய்த உள்ளூராட்சி உறுப்பினர்களை புறம் ஒதுக்கிவிட்டு யாரோ ஒருவர் வந்து அல்லது அந்த கட்சிக்கு போஸ்டர் ஒட்டினாரோ அல்லது அந்த கட்சிக்கு வாழ் பிடித்தாரோ அவரை ஒரு தலைவராக நியமிக்கின்ற ஒரு செயற்பாடு இந்த நாட்டிலே ஒரு சாபக்கேடாக நாங்கள் பார்க்கின்றோம். 75 வருட சாபக்கேடு என்று பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு பேரு ஆபத்தாக அமையும். கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து உருவாக்கப்பட உள்ளது. குறிப்பாக சாளம்பை குளம், பெரிய மடு அல்லது மடு ஆகியவை 2009க்கு பின்னரே காடுகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த காடானது பல தசாப்தங்களுக்கு முன்னர் காடாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதாகும். இந்த நிலையில் குறித்த திட்டத்திற்காக பழமையான 5000 ஏக்கர் உள்ள காட்டை அழிக்க உள்ளனர். பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் வேறு மாவட்டத்தில் வாழ்கின்ற பேரினவாத மக்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றம் செய்வதானது மிகப்பெரிய சதியாகும். குறித்த சதிக்காகவே 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காடுகளை அழித்து செய்கின்ற கிவிலோயா திட்டமானது ஒரு பிழையான திட்டமாகும். சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என சிந்திப்பவர்கள் இதற்கு எதிராகவே வழக்கு போட வேண்டுமே தவிர 100 வருடம் பழமையான மன்னார் புத்தளம் வீதியை மூடுவதற்கு வழக்கு போட்டு வெற்றி அடைந்து அதனூடாக அதனை நியாயப்படுத்தி பேசுவது என்பது நியாயமானதன்று. கிவிலோயா திட்டம் உண்மையான சுற்றுச்சூழலிற்கு பாதிப்பாகும். தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழ்கின்ற வவுனியா மாவட்டத்திலே அல்லது வன்னி மாவட்டத்திலே இவ்வாறு செய்வதானது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேலும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பு எங்களை அழைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் எங்கள் கட்சியும் பூரண ஆதரவை கட்டாயம் வழங்கும் என தெரிவித்தார். பல 100 வருடங்கள் பழமை வாய்ந்த காடுகள், பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஃபாரஸ்டுக்கு கெசட் பண்ணப்பட்ட காணிகளை, அதாவது ஒரு பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக வேறு மாவட்டத்திலே வாழுகின்ற பேரினவாத மக்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய சதி. அந்த சதிக்கு 5000 பெரிய ஏக்கர் காணிகளை, பெரும் காடுகளை அழித்து செய்கின்ற திட்டம் ஒரு பிழையான திட்டம். உண்மையாக இந்த நாட்டிலே சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் இருந்தால் இதற்கு எதிராகத்தான் வழக்கு போட வேண்டுமே ஒழிய, இதற்கு எதிராகத்தான் செயல்பட வேண்டும் ஒழிய, மன்னார் புத்தளம் பாதை 100 வருடம் பழமை வாய்ந்த பாதையை
மூடுவதற்கு வழக்கு போட்டு அதிலே வெற்றி கண்டு அதிலே சந்தோஷம் அடைவது, அதை நியாயப்படுத்தி பேசுவது நியாயமானதல்ல. எனவே இவ்வாறான கீழோயா திட்டம் தான் உண்மையான சுற்றுலா, அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு, உண்மையான ஒரு பெரிய அநியாயம். அதுவும் இந்த நாடு, இவ்வாறான ஒரு நாட்டிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே இவ்வாறான, அல்லது இந்த வன்னி மாவட்டத்தில் இவ்வாறான செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. இதற்கு எதிரான செயல்பாடுகளில் எமது கட்சியும் ஒன்று சேர்ந்து, தமிழ் தரப்புகள் எங்களை இது சம்பந்தமாக அழைக்கவில்லை, அவர்கள் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்களும் பூரண ஆதரவை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே வழங்கி செயல்படுவோம். இலங்கையில் பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய் பணத்தை பல வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த மர்ம நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கமல் லாரியவன்சவின் வழிநடத்தலில் துணை போலீஸ் பரிசோதகர் இந்திக்க மிலான் தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 கோடிக்கு மேற்பட்ட தொகை இருந்ததுடன் மேலும் 4 கணக்குகளில் தலா 500 கோடி, 600 கோடி மற்றும் 800 கோடி வரையிலான பெரும் தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருந்தது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதல் முறையாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். மேலும் துணை போலீஸ் மாதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் மூத்த துணை போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கு ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த விசாரணையில் குறித்த நபர் தனது வங்கிக் கணக்குகளை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி ஏதோ சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் இருப்பதனால்தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சுதந்திரம் என்பது அபிமானம், அதன் கம்பீரத்தன்மையை குறை மதிப்பிற்குட்படுத்தக்கூடாது. உலகில் எந்த ஒரு நாடும் அவ்வாறு செய்யாது. ஆனால் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தின் கம்பீரத்தன்மை இல்லாமல் போயுள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்த என்ற போர்வையில் அபிமானம் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. படையினரின் வீரதீர செயல்கள் பற்றி பேசப்படவில்லை. நாட்டில் இன்று அவசரகால சட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் இலங்கையில் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது. இதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் இருப்பதனால்தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு சில ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. எஞ்சியவற்றையும் அகற்றினால் போலீசையும் அகற்றுமாறு கோருவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்கள் போன்று அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசரகால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம். எமது அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும். கடந்த ஆட்சியில் இருந்த ராஜபக்சகள் அவசரகால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தியிருந்தது. ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் நாம் செயற்பட முடியாது. எமது அரசின் நோக்கம் ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமாக சட்டத்தை பயன்படுத்துவதே ஆகும். நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள். எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலில் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிப்போம். நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம். அவசரகால சட்டம் பொதுமக்கள் பாதுகாக்கும் சமூக அமைதிக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார். தமிழரசு கட்சியை கொழும்பு நலன்சார அரசியலுக்குள் செல்ல விடாமல் பாதுகாப்பவர் ஸ்ரீதரனை என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி.ஆர். ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவருமான ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானத்தினாலும் பதில் செயலாளர் சுமந்திரனாலும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து
பதவி நீக்கப்பட்டுள்ளார். இதற்கான கடிதத்தை இருவரும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பியுள்ளனர். இது கட்சி அரசியல் குழுவின் தீர்மானம் என்று குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் குழு தீர்மானம் என்றால் ஒருவர் முன்மொழிந்து இன்னொருவர் வழிமொழிந்திருக்க வேண்டும். அவ்வாறு எதுவும் அரசியல் குழுவில் நடந்ததாக தகவல்கள் இல்லை. இது கட்சி அரசியல் குழுவின் தீர்மானம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் குழு தீர்மானம் என்றால் ஒருவர் முன்மொழிந்து இன்னொருவர் வழிமொழிந்திருக்க வேண்டும். அவ்வாறு எதுவும் அரசியல் குழுவில் நடந்ததாக தகவல்கள் இல்லை. அவர் பதவி நீக்கப்படுவதாக பதில் செயலாளர் சுமந்திரன் தன்னிச்சையாக அறிவித்த போது அரசியல் குழுவில் இருந்த அனைவரும் எதுவும் பேசாமல் இருந்தார்கள் என்றே செய்திகள் வருகின்றன. மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவ்வாறு பதவி எதுவும் நீக்கப்படவில்லை என்றே கூறியிருக்கின்றார். பதில் தலைவர் சிவஞானமும் அவ்வாறு பதவி நீக்கும் எண்ணம் கட்சிக்கு இல்லை என்று மட்டக்களப்பில் கூறியிருக்கின்றார். தமிழரசு கட்சியில் தற்போதுள்ள கட்டமைப்புகளில் மத்திய குழு என்றாலும் சரி அரசியல் குழு என்றாலும் சரி ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட கட்டமைப்புகள் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். சூழ்ச்சி மூலம் ஆட்சியை தக்க வைக்கும் எவ்வித நோக்கமும் எமக்கு கிடையாது. மக்கள் விருப்பத்திற்கு மாறாக பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். தனது இந்திய விஜயத்திற்கு முன்னதாக அரசு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை கட்டியெழுப்பவே நாம் ஆட்சியை பொறுப்பேற்றோம். அதனை செய்வதற்கு காலம் எடுக்கும். அதற்குரிய அடித்தளம் தற்போது இடப்பட்டுள்ளது. நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் ஆசையுடன் ஆட்சியை தொடரவே விரும்புகின்றோம். மாறாக மக்கள் விருப்பமின்றி பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்ய மாட்டோம். அதிகாரத்தை நாம் மோசடிக்காக பயன்படுத்தவில்லை, நாட்டுக்காகவே பயன்படுத்துகின்றோம். நாட்டுக்கு சேவை செய்த திருப்தியுடன் மரணிக்க வேண்டும். அது போதும். மக்களின் ஆசையுடன் எமது ஆட்சி தொடரும். நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம் என்றார். விடுதலை புலிகளின் தலைவரது திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்துள்ள மதிப்புகளை சுக்குநூறாக்கியுள்ளது என தெரிவித்துள்ள காக்காண்டா இந்த தவறான கருத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் கூறுகையில், தலைவரின் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் 14 பேரை சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என திருமாவளவன் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகின்றார் என சினக்க வைக்கிறது. அவ்வாறாயின் 14 பேரில் சடலங்களை கடந்தார் தனது வாழ்வை தலைவர் கட்டியமைத்தார். மேலும் நாட்டு பேச்சாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு, சமூகத்துடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசீலித்த பின்னே அறிவிக்கப்படுகின்றது. மகள் ஒரு பட்டதாரியாவாள் என்ற கனவுடன் இருந்து மதிப்புக்குரிய ஏரம்ப ஐயாவுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரன் என்ற தனது மகன் மாவீரர் என்ற நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் எமது இனத்திற்கு உதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயல்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் எவரையும் பகைக்காத போக்கை பொதுவாக இருந்து வந்துள்ளது. தன்னையும் எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்டார் தலைவர் என கற்பனையாகவோ தவறாகவோ விளங்கி கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனம் நோக வைத்துள்ளது. அந்த வகையில் இத்தகைய தவறான தமது கருத்துக்களை திருமாவளவன் மீளப்பெற வேண்டும். அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் 2026/4/21 முன்னர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன் நாளாந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் அரசாங்கம் அவசரப்பட வேண்டும்? அமைச்சரின் இல்லத்தில் வழக்கு விசாரிக்க முடியுமா? காட்டு நீதிமன்றத்திலா வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அவசரகால சட்ட மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது, டிட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரிடர் நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்துமாறு குறிப்பிட்டோம். அதனை தவிர்த்து இந்த சட்டத்தை மாத கணக்கில் அமல்படுத்துமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை. அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை அடக்குவதற்காகவே அவசரகால சட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்துகிறது. டிட்பா முடிந்துவிட்டது. ஏன் இன்னும் அவசரகால சட்டத்தை அமல்படுத்துகின்றீர்கள்? அவசரகால சட்டத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பு பட்டுள்ளது. முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். உண்மைகள் வெளிவர வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்துள்ளோம். குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர்களுக்கு எதிராக 23,269 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2,190 சாட்சியங்கள் இருப்பதுடன் 24 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளார்கள். வழக்கு விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரி ஒருவர் உள்ளார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வழக்கில் பிரதான சூத்திரதாரி இல்லை. பிரதான சூத்திரதாரி இல்லாமலே
அடிப்படையிலேயே வழக்கு விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முறையான விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் உண்டு. இந்த பொறுப்பை நிறைவேற்ற அரசாங்கம் கட்டுப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதுடன் பிரதான சூத்திரதாரிக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும். நியாயமான விசாரணைகள் இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுகிறது. குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை வழக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளன. பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் பிரதான சூத்திரதாரியின் பெயர் குறிப்பிடாமல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரதான சூத்திரதாரியின் பெயரை எழுதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைத்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குறிப்பிட்டார். ஆனால் இன்றளவில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் 2026 4/21 முன்னர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன் நாளாந்தம் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் அரசாங்கம் அவசரம் கொள்ள வேண்டும்? நாளாந்தம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போது முன்னிலையாக முடியாது என்று குறிப்பிட்டு சில சிரேஷ்ட சட்டத்தரணிகள் வழக்கில் இருந்து விலகியுள்ளார்கள். நீதியான வழக்கு விசாரணைக்கான சூழல் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. காட்டு நீதிமன்றத்திலா குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. விரைவாக வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து பிரதான சூத்திரதாரியை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கினை புதுக்கடை நீதிமன்றத்தில் தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் கொழும்பு 7 அமைச்சர் ஒருவரை நிலத்தில் கடும் பாதுகாப்புடன் எவருக்கும் அனுமதி அளிக்காமல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அமைச்சரின் வீட்டில் வழக்கினை எவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும்? பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தி நீதியான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். தீர்க்கப்படாத தொழில்சார் மற்றும் நிர்வாக பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி இலங்கையின் இலவச பொது சுகாதார மற்றும் வைத்தியசாலை கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 11ஆம் தேதி தமது அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு தழுவிய ரீதியிலான தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர தமது மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சமூகம் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் தொழில்சார் சவால்களையே இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக வசதிகள் அல்லது கொடுப்பனவுகள் அன்றி பெரும்பாலும் தனிப்பட்ட அபாயங்களுக்கு மத்தியில் உத்தியபூர்வ சேவை தேவைகளுக்கு அப்பால் மருத்துவர்கள் ஆற்றி வந்த பணியிலிருந்து விலகியிருப்பதே தற்போதைய நடவடிக்கையாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு அசௌகரியத்திற்கும் அரசாங்கமும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மருத்துவ இடமாற்றங்களுடன் தொடர்புடையது என சில தரப்பினரால் பரப்பப்படும் கருத்துக்களை அந்த சங்கம் நிராகரித்துள்ளது. இடமாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளுக்கு இணங்க கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சின் சில சிரேஷ்ட அதிகாரிகள் திறமையின்மை காரணமாக சுமார் 8000 மருத்துவ இடமாற்றங்கள் இதுவரை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சில அதிகாரிகளால் சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்ட தவறான தகவல்களால் முரண்பாடான பகிரங்க அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இது அமைச்சிற்கும் அமைச்சரின் நட்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசியல் தலையீடின்றி முறையான நடைமுறைகளின் கீழ் மருத்துவ இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என 23,000 உறுப்பினர்களை கொண்ட தமது சங்கம் கோருவதாகவும் தற்போதைய தொழிற்சங்க நடவடிக்கை பரந்தளவிலான கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து வகை மருத்துவர்களையும் உள்ளடக்கிய பிரத்யேகமான இலங்கை மருத்துவ சேவை ஒன்றை உருவாக்குவதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெறுதல் 22 கீழ் 99 சுற்றறிக்கைக்கு இணங்க போக்குவரத்து தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல், மேலதிக பணி கொடுப்பனவை நிரந்தர பலனாக மாற்றுதல், ஆய்வு கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்களை தீர்த்தல், முதுகலை பயிற்சி மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணல் மற்றும் பொது சுகாதார கட்டமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் எண்ணிக்கை இற்றைப்படுத்துதல் ஆகியன இக்கோரிக்கைகளில் அடங்கும். எழுப்பப்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நிதி அமைச்சுடன் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பேச்சுவார்த்தைகளை நடத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரியுள்ளது. அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் தமது கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த ஏகமனதாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக பொது சுகாதாரத்துறையின் சவால்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மேலதிக சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைமையத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பை தொடர்ந்து எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதனை விடவும் மோசமான புதியதொரு சட்டப்பேரவை முன்மொழிந்து மக்களை ஏமாற்ற முயல்கின்றது. இவ்விடயத்தில் குறித்த அரசாங்கத்திற்குள் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இதனையும் செய்ய முடியாது, கையாளாத நிலையிலேயே இருக்கின்றார். பிரதமர் ஹரினி அமரசூரியவும் அபாரணதொரு நிலையிலேயே இருக்கின்றார். இந்த அரசாங்கம் செய்தது தவறு என்று நீதித்துறையில் பல வருடகால அனுபவமுடைய அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் மனச்சாட்சிக்கு தெரியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் எனவும் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இணைந்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு கலந்துரையாடல்கள், விழிப்புணர்வூட்டல் கூட்டங்கள், எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்தி வருகின்றனர். அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளின் ஓரங்கமாக சில சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து கொழும்பில் உள்ள நீதியமைச்சுக்கு முன்பாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடர் கவனஈர்ப்பு போராட்ட பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்திருந்தன. அத்தொடர் போராட்டம் நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் பிற்பகல் 2 மணி தொடக்கம் 4 மணி வரை நீதியமைச்சுக்கு முன்பாக நடைபெற்றது. போராட்டத்தில் பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அதேவேளை மறுபுறம் நீதியமைச்சின் முன்றலில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பயங்கரவாத தடை சட்டம் எமக்கு வேண்டும், பயங்கரவாத சட்டங்கள் அரசை பாதுகாக்கின்றனவே தவிர மக்களை பாதுகாக்கவில்லை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவை வாபஸ் பெறு, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவின் ஊடாக பொதுமக்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, மக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை முடக்குவதற்கு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை கொண்டுவர வேண்டாம் எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தியிருந்ததுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகித்து நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்களை பிரதிபலிக்கும் வகையிலான கோஷங்களையும் எழுப்பினர். அதன்படி போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மேலும் கூறியதாவது: பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானதாகும். 2023ஆம் ஆண்டளவில் ரணில் விக்ரம்சிங்க தலைமையிலான அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முற்பட்ட வேளையில் அதற்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் நாம் நாடளாவிய ரீதியில் பாரிய கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். அவ்வேளையில் கொழும்பில் நடாத்திய போராட்டத்திற்கு வசந்த சமரசிங்க வருகை தந்து கையெழுத்திட்டார். களத்துறையில் நலிந்த ஜெயதிச கையெழுத்திட்டார். கேகாலையில் தம்மிக்க பட்டப்பிந்தி கையெழுத்திட்டார். மாத்தறையில் சுனில் ஹந்துநெத்தி கையெழுத்திட்டார். அவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதற்கு ஆதரவாக கையெழுத்திட்ட நபர்கள் அங்கம் வைக்கும் தற்போதைய அமைச்சரவையின் ஊடாக அதனை விட மிக மோசமான புதியதொரு சட்டவரைவு கொண்டுவரப்படுவது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாகும். இப்புதிய சட்டவரைவு குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஏனெனில் கடந்த காலங்களில் இவ்விடயத்தில் நமது நிலைப்பாடும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் நிலைப்பாடும் ஒத்தவையாகவே காணப்பட்டன. பயங்கரவாதம் உள்ளிட்ட சகல குற்றங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்பதற்கு அவசியமான சரத்துக்கள் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் உள்ளன. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் பதிலீடின்றி முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். இன்று இப்போராட்டத்தில் எம்மை ஒளிப்பதிவு செய்யும் மற்றும் புகைப்படம் எடுக்கும் பலர் ஊடகவியலாளர்கள் அல்ல, மாறாக அவர்கள் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெட்கப்பட வேண்டியதொரு ஒடுக்குமுறை நடவடிக்கையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்கள் அரசாங்கத்திடமிருந்து இதனை எதிர்பார்க்கவில்லை. இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதனை விடவும் மோசமான புதியதொரு சட்டவரவை முன்மொழிந்து மக்களை ஏமாற்ற முயல்கின்றது. இவ்விடயத்தில் குறித்த அரசாங்கத்திற்குள் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார எதனையும் செய்ய முடியாத கையாலாகாத நிலையிலேயே இருக்கின்றார். பிரதமர் ஹரினி அமரசூரியவும் அவ்வாறானதொரு நிலையிலேயே இருக்கின்றார். இந்த அரசாங்கம் செய்வது தவறு என்று அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் மனச்சாட்சிக்கு தெரியும். பல வருடகாலம் நீதித்துறையில் அனுபவம் வாய்ந்த அவருக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் ஆலோசனைகளை பெறும் காலப்பகுதி எதிர்வரும் 28ஆம் தேதி நிறைவடைந்தாலும் இச்சட்டவரவை வாபஸ் பெற்று பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கும் வரை நாம் இந்த போராட்டங்களை நிறுத்தக்கூடாது என்றார்.
முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்டத்தால் புதிய குடியேற்றங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்படுவதில்லை என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு குறித்த திட்டத்திற்குள் தமிழர்களை உள்வாங்குவது தான் எமது இலக்காக உள்ளது என்று கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிவிலோயா திட்டமானது 2007ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 2011ஆம் ஆண்டு முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரம்சிங்கே, கோட்டபய ராஜபக்ச உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டனர். துரதிருஷ்டவசமாக குறித்த திட்டத்தினை முன்னெடுப்பதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் முறையாக காணப்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் அத்திட்டத்தினை முறையாக நகர்த்தியிருக்க முடியவில்லை. 1983 இருந்து நீர்ப்பாசன திட்டங்களை பயன்படுத்தி குடியேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் தமிழ் மக்கள் மத்தியில் அவ்விதமான அச்சம் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நீர்ப்பாசனத்தினை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களில் வாழ்ந்த மக்கள் அங்கு வாழ முடியாத நிலைமையால் வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான நீர் வசதிகள் இல்லாமையால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். இந்நிலையில் தற்போது கரைதுறை பற்றி வவுனியா வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களும் விவசாயத்தினை மேற்கொள்கின்றார்கள். அதேபோன்று ஜனகபுர உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் சிங்கள மக்களும் விவசாயத்தினை மேற்கொள்கின்றார்கள். ஆகவே அவர்களின் வாழ்வாதாரத்தினை கவனத்தில் கொண்டு தமிழ் மக்களையும் உள்ளிருந்து நாம் கிவிலோயா திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். இத்திட்டத்தினை முன்னெடுப்பதால் எவ்வித குடியேற்றங்களும் செய்யப்பட போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார்.